வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்க ராஜமுரளி. அழகு சம்பந்தமா 1000 பிரச்சனைகளை பார்த்தோம், அதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, அழகு அப்படின்னு எடுத்துட்டா அதுல சில இஷ்யூஸ்லாம் அது ஒரு எம்பராஸ்மெண்ட் டு ஈவன் டாக், அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ தான் இந்த அண்டர் ஆர்ம்ஸ் டார்க்னஸ். இது ஃபேஸ் பண்றது மோஸ்ட்லி டீனேஜ் கேர்ள்ஸ். அவங்கள பியூபர்ட்டி அட்டைன் பண்ணின உடனே அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டா டார்க் ஆகும் அண்டர் ஆர்ம்ஸ்ல. அதுக்கப்புறம் தின்ன ஹேர் க்ரோ ஆகிற மாதிரி இருக்கும். த சேம் திங் ஹேப்பன்ஸ் டு பாய்ஸ் ஆல்சோ. இந்த அடாலசன்ட் பீரியட்ல அவங்களுக்கும் அது இருக்கும். பட் கேர்ள்ஸ் அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும். எதனாலன்னா, நவடேஸ் பாத்தீங்கன்னா நிறைய ரெடிமேடு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதுல ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ் எல்லாம் இட் கம்ஸ் இன் அ வெரி குட் டிசைன். அது நல்ல ஃபிட்டாகவும் ஆகிறது. அந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ன் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களால போட முடியாது. அப்படிங்கிறதுனால வாட் தே டூ, தே இமீடியட்லி ஸ்டார்ட் அந்த ரிமூவருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு, either they use a hair remover or they go for directly a shave like a male. இதே மாதிரி பண்றாங்க. இது இனிஷியலி ஆஃப் கோர்ஸ் இது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அவங்க நினைச்சபடி அவங்க ஷார்ட் ஸ்லீவ்ஸ் போட முடியும், ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ் போட முடியும். இதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் தான். ஆனா இதுவே கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சுன்னா, தொடர்ந்து யூஸ் பண்ணும் பொழுது அந்த ஏரியா ரொம்ப டார்க் ஆகுது. ஹேர் பிகம்ஸ் திக் அண்ட் டார்க். அதனால அந்த ஏரியா, ஹோல் ஏரியா அண்டர் ஆர்ம்ஸ் கொஞ்சம் கருப்பா மாறும். அதோடு இல்லாம அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்டரும் கொஞ்சம் மாறிடும். பிகாஸ் ஆஃப் டூயிங் இட் ஆஸ் எ மேல், அது பண்ணும்போது அந்த இடம் ரொம்ப ரஃப் ஆகும். அந்த ஷேவ் எல்லாம் பண்ணிக்கும்போது ரஃப் ஆகும். சில பேருக்கு அது அந்த ஒரு தொஞ்சு போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிடும் ஸ்கின். இன்னும் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் இன் தட் ஏரியா. இதனால என்னன்னா, இந்த சில்ட்ரன்லாம் தே கெட் ஒரு எம்பராஸ்மெண்ட் அமங் இன் அ குரூப். ஒரு குரூப்ல இருக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய எம்பராஸ்மெண்ட். இந்த மாதிரி எம்பராஸ்மெண்ட் அப்படிங்கறது அவங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம். இந்த அண்டர் ஆர்ம்ஸ் டார்க்னஸ் நீங்க கம்ப்ளீட்டா போக்கி உங்களுக்கான காஸ்டியூம்ஸ் நீங்க போடணுமானாலும் போடலாம், போடாம இருந்தாலும் அந்த ஸ்வெட், அந்த ஸ்டிங்க் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாம இருக்கலாம். ஏன்னா அண்டர் ஆர்ம்ஸ்ல இந்த ஹேரி க்ரோத் ஜாஸ்தி ஆகும்போது தீஸ் ஆர் ஆல் த இஷ்யூஸ். இந்த ஸ்டிங்க் ஆகுது, அந்த அண்டர் ஆர்ம்ஸ் அடர், இதெல்லாம் ஈவன் அவங்க ஸ்லீவ்ஸோட டாப்ஸ் போடும்போது கூட when they remove the top they will feel the stink. ஸோ இந்த லெவல்ல இருக்கிறதுக்கு காரணம் இந்த அண்டர் ஆர்ம்ஸ் டார்க்னஸ் அண்ட் திக் ஹேர் விச் வாஸ் பர்ச்சேஸ்டு பை யூ. நீங்க தான் அதை அவ்வளவு திக்கா ஆக்கிருக்கீங்க. ஸோ அடுத்த நிகழ்ச்சியில நீங்க இதுல எப்படி இதை வழியில வரலாம் அப்படிங்கறத பாப்பீங்க.